கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற அன்பினாலே அவர் நாமத்தினாலே உங்களுக்கு நான் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர். அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுதும், அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பொழுதும் கூட தம்முடைய வசனத்தை கொண்டு, தம்முடைய பிள்ளைகளை கொண்டு, தம்முடைய ஊழியர்களை கொண்டு அவர் தம் அதிசயங்களை நடப்பி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் அவர் அதிசயமானவர். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோழி மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானது என்று சொல்லி வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்தார் என்பதை வேதத்தை வாசிக்கும் பொழுதும், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நாம் வைத்திருப்பது ஒரு அதிசயம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையான தேவப்பிள்ளை, யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார்? யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள், நினைத்து பார்க்கவே முடியாத பெரிய காரியங்கள், உன் வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி சந்தேகித்து நாம் அநேக நாட்கள் வேதனைப்பட்ட நாட்களை கர்த்தர் அறிந்து அவர் செய்கிற காரியம் எப்படியாம்? அவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தெரியாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்ணுக்கு முன்பாக செய்து கொண்டிருக்கிறவர். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் எனக்கு அதிசயமான காரியங்களை செய்தார் என்று நாம் சொல்ல வேண்டும். என்றால் நமக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கமே ஒரு அதிசயத்தை செய்யத்தான். ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, நீர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். யாருக்கு அதிசயத்தை செய்வார்? மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் பொழுது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். 14 கர்மேலின் நடுவிலே தனித்து வாசமாயிருக்கிற உம்முடைய சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போல அவர்கள் பாசாலிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்து அந்த தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாய் நடத்தினார். அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் கிழியவில்லை. அவர்கள் நடந்து வந்த பாதைகளிலே பாத ரட்சைகள் அருந்து போகவில்லை. கர்த்தர் அவர்களை அற்புதமாய் நடத்தினார். மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் நாம் இவர்களெல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்து வந்ததை போல நடத்துகிற தேவன். இந்த வருஷத்தை முடிக்க போகிற தேவ பிள்ளையே, உன்னையும் கர்த்தர் குறையில்லாமல் நடத்தி இருக்கிறார். உன்னையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். நமக்கு முன்னாக இருந்தவர்கள், நம்மோடு பிறந்தவர்கள், நம்முடைய உறவுகள் இந்த உலகத்தில் இன்னைக்கு இதை காண முடியாமல் போய்விட்டார்கள். ஆனால் உண்மையிலே கர்த்தர் அன்பு வைத்தபடினாலே உன்னை அதிசயங்களை காண செய்திருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த தேவன் இந்த கானானை நோக்கி போய்கொண்டிருக்கும் இந்த வனாந்தர பயணத்திலே உன்னையும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையை சொல்லுவோம். கர்த்தாவை, இந்த வருஷம் முழுவதும் இன்னொரு இருந்தபடியால் உனக்கு நன்றி என்று சொல்லுவோம். என்றால் வருஷத்தை துவக்கிறதும் முடிக்கிறதும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தாமே. அப்படிப்பட்ட நம்பிக்கையிலே கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, நீர் கொடுத்த விடுதலை பெரியது என்று சொல்லி எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காய் ஒரு முறை நன்றி செலுத்துகிறேன். இந்த அதிகாலையிலே கர்த்தாவை பேசுகிற கேட்கிற வார்த்தைகளை கேட்டு நீர் எங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். புதிய கிருபைகளை தாரும், மகிமைப்படுத்தும். என் தேவனாய் கர்த்தர், இந்த வருஷத்தின் முடிவிலே நாங்கள் சொல்ல வேண்டும், என் தேவன் எங்களுக்கு அதிசயமானவர், எங்களை அற்புதமாய் நடத்தினார் என்று சொல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்ய ஜெபிக்கிறேன். சகலத்தையும் ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.